ஹாய் மக்களே, நீங்கள் வீட்டில் செய்கிற மஷ்ரூம் 65 சீக்கிரமாகவே சாகி ஆகுதா? அப்போ இந்த சீக்ரெட் மிஸ் பண்ணாதீங்க. ஹோட்டலில் சாப்பிட்ற கிறிஸ்பியான மஷ்ரூம் 65 நம்ம இப்போ வீட்டிலே செய்யலாம். இப்போ அதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். கடல மாவு, அரிசி மாவு, கருவேப்பிலை சாப் பண்ணி வச்சது, இது கார்ன்ஃப்ளவர், சால்ட்டு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, லெமனு, ஒரு லெமனு, சில்லி பவுடர், இது டேஸ்டிங் சால்ட்டு, மைதா, ஒயிட் பெப்பரு, பிளாக் பெப்பர், கரம் மசாலா, கொரியாண்டர் பவுடர், மஷ்ரூம் ஒரு பேக்கெட்டு. இப்போ மஷ்ரூம் 65 பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம முதல்ல பண்ண வேண்டிய விஷயம், இந்த மஷ்ரூம் நல்லா வாஷ் பண்ணணும். ஏன்னா இது மேலே ஃபுல்லாக மண் இருக்கும். நம்ம இது வாஷ் பண்ணதுக்கப்புறமா தான் நம்ம யூஸ் பண்ணணும். நம்ம இந்த மஷ்ரூமை ஈஸியாக வாஷ் பண்ணுறது எப்படின்ட்டு நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம இது போல் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு மைதா ஆட் பண்ணிட்டு நம்ம அதில் வாட்டர் ஆட் பண்ணிட்டு நம்ம இது போல் நல்லா வாஷ் பண்ணால் நம்மளுக்கு சூப்பராக மஷ்ரூம் ஒரே வாஷில் வாஷ் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ க்ளீனாக வாஷ் ஆகிடுச்சுன்ட்டு. இதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணிக்கலாம் மஷ்ரூமை. நான் ஒரு மஷ்ரூமை ரெண்டாக தான் கட் பண்ணிக்கிறேன். சில பேர் அடியில் இருக்கிற தண்டு மட்டும் கட் பண்ணிட்டு மிச்சதை யூஸ் பண்ணுவாங்க. நான் இப்போ இன்றைக்கி ஃபுல்லாக தான் கட் பண்ணி யூஸ் பண்ணுறேன். இப்போ முதல்ல நம்ம கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணலாம். கார்ன்ஃப்ளவர்னால் 1½ டேபிள் ஸ்பூன் நான் ஆட் பண்ணிக்கிறேன். அரிசி மாவு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு நான் ஆட் பண்ணிக்கிறேன். அது கூடவே கடல மாவு ஒரு அரிசி மாவு அளவு தான் நம்ம ஆட் பண்ணோம். இதுக்கப்புறமா மைதா 1½ டேபிள் ஸ்பூனு. இதுக்கப்புறமா நம்ம சில்லி பவுடர் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். சால்ட் வந்து ஒரு 1/4 டேபிள் ஸ்பூனு. தேவையான அளவு நீங்கள் பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. பிளாக் பெப்பர் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூனு. கொரியாண்டர் பவுடர் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன். கரம் மசாலா 1/4 டேபிள் ஸ்பூன். ஒயிட் பெப்பர் 1/4 டேபிள் ஸ்பூன். இது அஜினாமோட்டோ ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் தான் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு தேவையான ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. லெமனை வந்து நான் ஒரு பாதி ஆட் பண்ணிக்கிறேன். நீங்களும் தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கருவேப்பிலை சாப் பண்ணி வச்ச கருவேப்பிலை நான் ஆட் பண்ணிக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 1 டேபிள் ஸ்பூன் நான் சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும். நான் தண்ணி கொஞ்சமாக தான் யூஸ் பண்ணிக்கணும். இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும் நான் எவ்வளோ தான் கம்மியாக தான் யூஸ் பண்ணுறேன். இந்த அளவு தான் நீங்களும் யூஸ் பண்ணிக்கோங்க. அதிகமாக ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தண்ணி ஆட் ஆகிடும், மசாலா கோட்டிங் ஆகாது. நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் நம்ம மிக்ஸ் பண்ண மாவு நம்மளுக்கு நல்லா மிக்ஸ் ஆகுது. நம்ம பாத்திரத்தில் ஒட்டவே இல்லை. இது போல் கன்சிஸ்டன்சியில் தான் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு மஷ்ரூமும் கிறிஸ்பினஸ்ஸாக வரும். அதோடவே நல்லா கோட்டிங் ஆகும் மஷ்ரூம்க்கு. சில பேர் தயிர் ஆட் பண்ணுவாங்க, அது உங்கள் ஆப்ஷனல் தான். நான் லெமன் மட்டும் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துட்டேன், அதனால் நான் தயிரை ஸ்கிப் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மசாலா ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம மஷ்ரூம் ஆட் பண்ணிக்கலாம். நான் கலரும் எதுவும் சேர்க்கல. நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா கலரு எவ்வளோ நல்லா வந்திருக்குன்னு பாருங்கள், ரெட்டிஷ் கலரில். நம்ம சேர்த்துன மிளகாத்தூள்லையே நம்மளுக்கு கலர் வந்துடும். நான் யூஸ் பண்ணுற மிளகாத்தூள் வந்து சக்தி சில்லி பவுடரு. நம்ம நியர்பை கடையில் இல்லை எந்த கடையில் இருந்தாலும் கிடைக்கும் நம்ம இந்த சக்தி சில்லி பவுடரு. இப்போ லைட்டாக கொஞ்சமாக தண்ணி தெளித்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிறேன். மறுபடியும் பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் நேரம் ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட் விட்டு இதுக்கப்புறம் நம்ம ஆயில் மீடியம் ஃபயரில் நம்ம ஆட் பண்ணிக்கணும். முதல்ல ஃபயர் கம்மியாக வச்சு அதுக்கப்புறமா நல்லா ஃபயர் ஏற்றி ஃப்ரை பண்ணிக்கோங்க. அப்போ தான் கிறிஸ்பினஸ் நல்லா வரும். நீங்கள் ஃபயர் கம்மியாக வச்சு ஃப்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிறிஸ்பினஸ் அவ்வளோ வராது. முதல்ல ஃபயர் கம்மியாக இருக்கணும். போக போக நம்மளுக்கு பாயில் ஆகிற டயத்தில் நம்ம ஃபயர் இன்க்ரீஸ் பண்ணி கடைசியில் நம்ம இந்த மாதிரி கருவேப்பிலை ஆட் பண்ணிட்டா நம்மளுக்கு சூப்பரான ஃப்ளேவர்ஃபுல்லான மஷ்ரூம் 65 ரெடி ஆகிடும். இதை அப்படியே எடுத்து தனியாக ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். பார்த்தாலே தெரியும் நம்மளுக்கு மாவு அதிகமாக இல்லை, அதோடவே கிறிஸ்பியாகவும் ரொம்ப சூப்பராகவே வந்திருக்கு இந்த மஷ்ரூம் 65. நம்மளுக்கு எப்போவுமே மாவு கம்மியாக தான் இருக்கணும் இந்த மஷ்ரூம் எந்த 65 இருந்தாலும். அப்போ தான் நம்மளுக்கு க்ரன்ச்சினஸ் இருக்கும். நீங்கள் மாவு கொஞ்சமாக அதிகமாக போட்டாலும் உங்களுக்கு போண்டா மாதிரி வந்துடும். ஸோ நான் சொன்ன ரேஷியோ மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க, ரொம்பவே சூப்பராக வரும். இப்போ நான் கலரும் எதுவும் ஆட் பண்ணல, ரொம்பவே நல்லா வந்திருக்கு. இதுக்கப்புறமா நம்ம எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணுறேன். இப்போ நான் சாப்பிட்டதில் நான் மேலே கிறிஸ்பியாக உள்ள ஜூஸியாக ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு இந்த மஷ்ரூம் 65. இந்த ரெசிபியை ஃபாலோ பண்ணி நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். எப்படியே வந்திருக்குன்ட்டு கமெண்ட் செக்ஷனில் நம்மளுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.